ஹாய் ஹலோ வணக்கம் வெல்கம் பேக் மை யூடியூப் சேனல். இன்றைக்கி என்ன வீடியோ பார்க்க போகிறோம்னா, பார்ட் 1ல் என்ன பார்த்தோம்னா, இந்த மாதிரி வந்து ப்ராடக்ட்டில் நம்ம ஒரு பிரைட் அட்டென்ட் பண்ணணும்னா எப்படி ப்ராப்பராக கொண்டு போகிறதுன்னு பார்த்தோம். பார்ட் 2ல் என்ன பார்த்தோம்னா, ப்ராடக்ட் அங்கே கொண்டு போகிறத விட நம்ம எப்படி போய் அங்கே சேர்றோம், எவ்வளோ ப்ராப்ளம் வந்துச்சு, அங்கே போன பிறகு பிரைடு வந்து குழந்தைய பார்த்துக்கா யாரும் இல்லாமல் எவ்வளோ நான் கஷ்டப்பட்டு அந்த மேக்கப்பை முடிச்சேன்றதை பார்த்தோம். இப்போ வந்து தேர்ட் இது என்னன்னா, பார்ட் 3 என்னன்னு நீங்கள் பார்க்க போகிறீங்கன்னா, எப்படி வீட்டுக்கு எடுத்துகிட்டு வந்த ப்ராடக்டை க்ளீன் பண்ணி வைக்கிறோம், எப்படி மிஸ் ஆன ப்ராடக்ட் இருக்கா எல்லாத்தையும் செக் பண்ணுறோம், அப்புறமா ப்ராடக்ட் எல்லாமே நம்ம கொண்டு போனது எல்லாத்தையுமே ப்ராப்பராக கொண்டு வந்தோமா ப்ராப்பராக எடுத்து வைக்கிறது தான் இந்த வீடியோவில் இருக்க போகுது. அப்படியே ஒரு மினி வ்ளாக் மாதிரி இருக்கும். தூங்கி எழுந்திரிச்சோடனே ஃபஸ்ட்டு நான் வந்து கொண்டை போட்டுக்கிறேன். கொண்டை போட்டு எனக்கு ஒரு ஆக்னி ஸ்கின் என்னோடது, அதில் வந்துட்டு போன அடையாளத்துக்குலாம் அதுக்கு ஒரு க்ரீம் டாக்டர் கொடுத்தாங்க. அந்த க்ரீம்லாம் நான் அப்ளை பண்ணிக்கிறேன். அப்ளை பண்ணி முடித்த பிறகு பெட் உரம் இதெல்லாம் வந்து அப்படியே க்ளீன் பண்ணிடுவேன். தூங்கி எழுந்தோடனே எல்லாம் பெட்லாம் நாஸ்தியாக இருக்கும்ல, அதெல்லாம் க்ளீன் பண்ணிடுவேன். அந்த வேலையை எனக்கு முடிச்சோடனே கொஞ்சம் வீடு க்ளீன் ஆன மாதிரி இருக்கும். அப்படியே வீடையும் நீ க்ளீன் பண்ணிவிட்டு அப்படியே வந்து நம்ம வந்து ப்ராடக்டெல்லாம் எப்படி ப்ராப்பராக எடுத்து வைக்கிறோம், அதில் என்னென்ன இருக்குது இல்லை மிஸ் ஆகி அங்கேயே விட்டு வந்துட்டோமான்றதை பார்க்க போகிறோம். ஏன்னா இப்போமே நான் பார்த்துட்டேன்னா அவங்கக்கிட்ட சொல்லி கொரியர் விட சொல்லிவிடுவேன். ஏன்னா ஜவுரி அவங்கக்கிட்ட இருக்குது, அதனால வந்து கொரியர் போட்டு விடும்போது விட்டுருவாங்க. அதனால மறுநாளே நம்ம பார்த்துடுறது வந்து நல்லது. இப்போ என்னென்னா, நம்ம பெஞ்ச் மேலே என்னென்ன இருக்குது, நான் வந்தோடனே போயிட்டு வந்ததோடு எல்லாத்தையும் பெஞ்சில் சைடில் அப்படி வச்சுட்டு வந்து படுத்துட்டேன். அப்புறமா துணி இதெல்லாம் இருந்தது, அதெல்லாம் வாஷ் பண்ணுறதுக்கு வந்து எடுத்துகிட்டு போயிட்டேன். நான் கையில் தான் என்னோடய துணியை வாஷ் பண்ணுவேன், மிஷினில் போட மாட்டேன். அதனால வந்து எல்லாத்தையும் எடுத்து வச்சுட்டு கேமராவையும் நான் அட்ஜஸ்ட் பண்ணிட்டு இருந்தனால எல்லாமே நான் தான் பண்ணிகிட்டு இருக்கிறதுனால உங்களுக்கு வந்து கேமரா இப்படி திரும்ப அப்படி திரும்ப, அதனால் நீங்கள் குழம்பிடாதீங்க இது யார் பண்ணுறா அது யார் பண்ணுறான்ற மாதிரி. அதுக்கடுத்து இந்த ப்ராடக்ட்லாம் உட்காந்து எடுக்கிறதுக்கு உட்காந்துட்டேன். என்னென்ன தேவை என்னென்ன தேவையில்லைன்றது. பவுடரோட மூடி காண போயிடுச்சு, பவுட்ரு கொட்டிடுச்சு. நான் போன அந்த வீடியோலையும் சொல்லியிருப்பேன். குழந்தை இதெல்லாம் விளையாண்டுக்கிட்டு இருந்தனால அது மிஸ் ஆகிடுச்சு. அவங்க வீட்லேயும் இல்லைன்றாங்க கேட்டதுக்கு, அதோட நான் விட்டுட்டேன். அதனால் அந்த பவுடர் ஃபுல்லாக கொட்டிடுச்சு, பேக் ஃபுல்லாக கொட்டிடுச்சு. பார்த்தீங்கன்னா தெரியும், ஜூம் பண்ணி காட்டுறேன். ஃபுல்லாக வந்து ப்ராடக்ட் கொட்டி பவுட்ராகி அதுக்கடுத்து நான் அங்கேருந்து கிளம்பணும். எனக்கு ஏன்னா லாஸ்ட் ட்ரெயின் வந்து எப்படி சொல்கிறது, லாஸ்ட் ட்ரெயின் வந்து அதான் இருந்தது. இதுக்கு மேலே பார்த்தா 7 o'clock அந்த மாதிரி தான் இருக்கும். நான் வேகமாக சரி பரவாயில்ல, பவுடர் கூட கொட்டினதை கூட கண்டுக்காமல் டக்கு டக்குன்னு எடுத்து வச்சுட்டு டக்கு டக்குன்னு கிளம்பிட்டேன். அதனால் வந்து ப்ராப்பராக எடுத்து வைக்க முடியல. ஒரு கவரில் மட்டும் சுற்றி வச்சுட்டேன், அதான் இப்போ காட்டினேன். அது இதாகிடுச்சு. அப்புறமா நம்ம கொண்டு போன ப்ராடக்ட்லேருந்து நம்ம கொண்டு போன கிளிப்பு இதெல்லாம் கரெக்டாக இருக்கான்னு சொல்லிட்டு கரெக்டாக செக் பண்ணிக்கோங்க. எண்ணெய் ஒன்று ஒன்றா எடுத்து வச்சுக்கோங்க. அதுக்கடுத்து பொட்டு இதெல்லாம் நான் எடுத்துகிட்டு போனேன், அதெல்லாம் இருக்கான்றதை பார்த்துக்கிட்டேன். மற்றபடி எல்லாத்தையும் ஒன்று ஒன்றா ஓப்பன் பண்ணி எல்லாத்தையும் வந்து ப்ராப்பராக செக் பண்ணிப்பேன். எப்போவுமே ப்ராப்பராக எல்லாமே என்னென்ன கொண்டு போகணும் என்னென்ன எடுத்துகிட்டு வந்தோம் எல்லாத்தையும் பார்த்துப்பேன். அதே மாதிரி வந்து மேலேயும் திறந்து லென்ஸ் பாக்ஸ் எல்லாத்தையும் பார்த்துக்கிட்டேன், என்னென்ன மிஸ் ஆகிருக்கா இல்லையான்னு சொல்லிட்டு திருப்பி அதே மாதிரி அடுக்கியும் வச்சுருவேன். அடுத்த பிரைடு வரும்போது எல்லாத்தையும் திருப்பி என்னென்ன தேவையோ அதுதான் எடுப்பேன். இப்போ ஹேர் ஸ்டைல் மிஷினு, ஹேர் ஸ்ப்ரே இதெல்லாம் என்ன பண்ணுவேன், தனியாக அதுக்குன்னு ஒரு சூட்கேஸ் இருக்கும், அதில் எல்லாத்தையும் வச்சுருவேன். ஆனால் இன்றைக்கி அதிலே தான் வச்சுட்டேன்னு நினைக்கிறேன். சீரம்ஸ்லேருந்து எல்லாத்தையுமே என்ன பண்ணுவேன், அதுக்குன்னு ஒரு பேக் இருக்கும், அதை வச்சுருவேன். ஹேர் பின்ஸ் எல்லாத்தையுமே அப்படி தான் பண்ணுவேன். அதுக்கடுத்து எடுத்துகிட்டு போன எல்லாமே ஒன்று எடுத்து தொடச்சி வைங்க. அசிங்கமாக இருந்துச்சுன்னா, சப்போஸ் ஃபவுண்டேஷன் போட்டிருக்கோம், லிப்ஸ்டிக்ஸ் பட்டிருக்கோம், என்னென்ன பட்டிருக்கோ எல்லாத்தையும் தொடச்சி வைங்க. ப்ரெஷ்ஷையும் அப்படி தான் எண்ணுவேன். ஒரு ப்ரெஷ் எத்தனை ப்ரெஷ் கொண்டு போனோமோ அத்தனை ப்ரெஷ் இருக்கான்னு சொல்லிட்டு ப்ராப்பராக எண்ணி விடுவேன். எண்ணி தான் வைப்பேன், எண்ணி தான் எடுப்பேன். ஏன்னா ஒன்று மிஸ் ஆகிருந்தாலும் நம்மளுக்கு தான் லாஸ். அதே மாதிரி வந்து லிப் லைனரை வந்து எண்ணி தான் கொண்டு போவேன். நீங்கள் ஃபஸ்ட்டு பார்ட் 1 வீடியோவில் பார்த்தீங்கன்னா தெரியும். அதே மாதிரி கொண்டு வரும்போதும் வீட்டுக்கு வந்த பிறகு எண்ணி தான் உள்ளே எடுத்து வைப்பேன். கண்டிப்பாக ஒரு சிசரு, அப்புறம் வந்து என்னென்ன தேவைன்னு எடுத்து வைக்கணும்னா எல்லாத்தையுமே உள்ளே தூக்கி வச்சுட்டேன். இதெல்லாம் இதுலேயே இருந்துக்கிட்டோம் அப்படின்ற மாதிரி வச்சுட்டு பேக்கை க்ளோஸ் பண்ணிட்டேன். இதெல்லாம் தான் நான் கொண்டு போனது. அதே மாதிரி இருந்துச்சு. ஒன்று தான் மிஸ் ஆகிருந்துச்சு. என்னென்னா அந்த பவுடரோட மூடி தான் மிஸ் ஆகிருந்துச்சு. அதுக்கப்புறம் வந்து நான் ஏற்கனவே சொல்லியிருந்தேன்ல, இந்த மாதிரி வந்து ரிங் லைட் பேக்கில் தான்
நெக் பில்லோ எடுத்துகிட்டு போவேன்னு அதை வந்து எடுத்து வச்சேன். வீடு இப்படி தான் நாஸ்தியாக இருந்துச்சு. அதுக்கடுத்து என்ன பண்ணேன், வீடை வந்து அப்படியே க்ளீன் பண்ண ஸ்டார்ட் பண்ணேன். எல்லாத்தையும் எடுத்து ப்ராப்பராக வச்சுட்டு அதுக்கடுத்து அதில் துணி போட்டு மூடி வச்சுட்டேன். ஏன்னா தூசி ஆகிடும், எங்கள் வீட்டில் ஜன்னல்லாம் ஓப்பனில் இருக்கனால தூசி சீக்கிரமாக ஆகிடும். அதனால் வச்சுட்டு ரிங் லைட்டை எடுத்து ஃபிக்ஸ் பண்ணி ஓரமாக வச்சுட்டேன். ஃபிக்ஸ் பண்ணி ஏன் வைக்கிறேன்னா, நான் எதுக்காவது வீடியோ இது மாதிரி எடுப்பேன். சப்போஸ் நீங்கள் எடுக்காதவங்களா இருந்தால் அதையும் மூடி க்ளோஸ் பண்ணி ஓரமாக வச்சுருங்க. நான் அடிக்கடி வீடியோ எடுக்கிறதுனால முன்னாடியே இருக்கட்டும்னு வச்சுக்கிறேன். அப்புறமா டேபிளில் இருக்கிறது எல்லாத்தையும் வந்து ப்ராப்பராக க்ளீன் பண்ணிடுறேன். க்ளீன் பண்ணிவிட்டு எல்லாத்தையுமே வந்து ப்ராப்பராக க்ளோஸ் பண்ணி வைப்பேன். ஏன்னா தூசி ஆகிடுச்சுன்னா அந்த ப்ராடக்டே வீணாயிடும். அப்புறமா அந்த பவுட்ரு வந்து எனக்கு கொட்டி வீணாக போச்சுல, அதை தனியாக ஒரு கவரில் கொட்டி வச்சுருந்தேன். அதை எடுத்து பாட்டிலில் கொட்டி மூடி இல்லாதனால அந்த கவர் பிளாஸ்டிக்குள்ளேயே வந்து உள்ளே போட்டு க்ளோஸ் பண்ணி வச்சுட்டு அதை என்ன பண்ணுவோன்னு சொல்லிட்டு அப்புறமா பார்ப்போன்னு சொல்லிட்டு அப்புறமா பெஞ்ச் மேலே பவுடர் ஆயிடுச்சு, அதையும் தொடச்சி விட்டுட்டு வீடை வந்து க்ளீன் பண்ணிட்டேன், கூட்டி விட்டுட்டு அதுக்கப்புறம் வந்து சேர் வந்து எப்போவுமே அங்கே ஒரு சேர் கிடக்கும், அந்த சேரையும் போட்டுட்டேன். சேர் போட்டு முடிச்ச பிறகு கடைசியில் இப்படி தான் இருந்துச்சு. ரொம்ப பிரம்மாண்டமாலாம் இருக்காது, எங்கள் வீடு நார்மலாக தான் இருக்கும். இந்த வீடியோவில் உங்களுக்கு ஏதாவது யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சுன்னா தயவு செஞ்சு அது என்னன்ற சொல்லுங்கள். என் சேனலை வந்து இவ்வளோ நேரம் வந்து வெயிட் பண்ணி பொறுமையாக இவ்வளோ நேரம் நான் பார்த்ததுக்கு ரொம்ப தேங்க்ஸ். நம்ம சேனலில் ஹேர் டிப்ஸ், பியூட்டி டிப்ஸ் இந்த மாதிரி வரும், vlogs வரும். நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் ஐக்கானை கிளிக் பண்ணி ஆல்னு கொடுத்து வச்சுக்கோங்க. நெக்ஸ்ட் வீடியோவில் பார்ப்போம். பாய்.